ஊழியத்துக்கு வந்த பிறகு சும்மா கிடையாது. இதுதான் உங்களுடைய இருதயத்தை நீங்க நினைக்கணும். ஊழியம் உங்க வேலையை காட்டிலும் பெரும் பாடான ஊழியம். புரியுதுங்களா? இந்த ஊழியம் என்பது பல பிசாசுகளை பல மந்திரங்களை ஓட்டுகிறதெல்லாம் என்ன பண்ணும்? சத்துரு என்னதான் விழுவத்துக்கு பார்க்கும். ஆனாலும் என்னை நிலைநிறுத்தி என்னை நிக்க வச்சு இந்த இடத்துல முதல் வாரத்துல கத்தர் கொண்டு வந்திருக்கிறார். இந்த ஆண்டுல முடிவுல கத்தர் இந்த முதல் வாரத்துல இங்க கொண்டு வந்திருக்கிறான்னா தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன்னா என்ன பலப்படுத்துகிறார், உங்களையும் பலப்படுத்துவான். வேதத்துக்கு நேராக நாம் போவோம். ஆண்டவர்கிட்ட நான் ஜெபம் பண்ணும்போது, ஆண்டவரே நீங்க என்ன பேசுங்கன்னு என்று கேட்கும் போது ஆண்டவர் சொன்னா வெளிப்படுத்துற விசேஷம் எடுப்போம். வெளிப்படுத்தின விசேஷம் கடைசி அதிகாரம் 3வது அதிகாரம் 7வது வசனம் வாசிப்போம். 3:7 பிலதெல்பியா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில் பரிசுத்தமுள்ளவரும் சத்தியமுள்ளவரும் தாவீதின் திறவுகோலை உடையவரும் ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவரும் ஒருவரும் திறக்கக்கூடாதபடிக்கு பூட்டுகிறவருமாய் இருக்கிறவர் சொல்லுகிறதாவது உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தோ நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். கரங்களை தட்டி தேவனை மையப்படுத்துங்க. ஹல்லேலூயா. ஆண்டவரா இயேசு கிறிஸ்து உன்னை பார்த்து என்ன பார்த்து சொல்றாரு, நீ இருக்கிற பலத்தோடு ஓடுப்பா. ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கும்போது ஆண்டவர் என்னோடு பேசின வார்த்தை இதுதான். நீ இருக்கிற பலத்தோடு போப்பா. உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன்பா. நம்முடைய பலத்தோடு போப்பா. எதை நடந்தாலும், எந்த பிரச்சனை வந்தாலும், எந்த கஷ்டம் வந்தாலும், எந்த உபத்திரம் வந்தாலும், எந்த தரித்திரம் வந்தாலும், எந்த கவலை கண்ணீர்கள் வந்தாலும், போன மாதத்துல நான் சொன்ன வாக்கு தத்துவம் நீங்கெல்லாம் நினைக்கிறீங்க வாக்கு தத்தெல்லாம் சும்மாது. வாக்கு தத்தத்தின்படி நிறைவேற்றினான். போன மாசம் என்ன வாக்கு தத்தம் சொன்னேன்? நீ ரத்த வெள்ளத்துல கிடப்பா, ஆனாலும் நீ பிழைப்பா. ஆண்டவர் சொன்ன வாக்கு தத்தத்தை என்னுடைய ரத்தம் கிட்டத்தட்ட எவ்வளோ ரத்தம் போயிடுச்சு. கடைசியில் என்னால் செக் பண்ணும்போது 14 இருந்தது. ஆனா ஆக்சிடென்ட் ஆகும்போது அங்க செக் பண்ணும் போது 9 தான் இருந்தது. அப்ப 5 யூனிட் வெளியே போயிடுச்சு. பிளட் அவ்வளோ ரத்தம் போயிடுச்சு. ஜிஹெச்ல போனா அவ்வளோ பெரிய கட்டிட்டாங்க. கட்டிட்டு மனிதன் சொல்லுவான், உனக்கு நான் உதவி செய்யறேன், வாழ்க்கையை கால் நடக்கிற வரைக்கும் உனக்கு நான் உதவி செய்யறேன் என்று மனுஷன் சொல்லுவான். ஆண்டவர் சொல்றாரு, மகனே உனக்கு கொஞ்சம் பலம் இருக்குதுப்பா, நீ எழுந்துரு. இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க தேவ பிள்ளைகளே, உங்கள் இருதயங்கள் நுழைக்கப்பட்டு இருக்கலாம், உங்கள் இருதயம் கலக்கத்தோடு இருக்கலாம். தேவன் சொல்லிக் கொண்டு இருக்கிறார், கலக்கத்தோடு கண்ணீரோடு வந்திருக்கிற ஜனமே, நீ கொஞ்சம் பலத்தோடு வந்திருக்கிறியா? உன்னால முடியல வந்திருக்கிறியா? கடன் பிரச்சனையோடு வந்திருக்கிறியா? என் பிள்ளை பாரம் மாறலன்னு வந்திருக்கிறியா? என் கணவர் பாரம் மாறலன்னு வந்திருக்கிறியா? என் வீடு சூழலை மாறலன்னு வந்திருக்கிறியா? பிழைக்க செய்வான். நான் உங்க மத்தியில உயிரோடு சாட்சியா நிற்கிறேன். பிழைக்க செய்வான். செத்திருந்தா நாட்கள் ஆகியிருக்கும். ஆனா அவ்வளவு பெரிய கிரைன்
புல்டோசர் மாதிரி அவ்வளவு பெரிய வண்டி என்னை இடிச்சு இயேசுவே முன்னாடி விழுந்த. அதுதான் எனக்கு தெரியும். அதுக்கு அடுத்ததும் பயங்கரமா எனக்கு தெளிவு வந்தது. ஆனா மனுஷங்க சொன்னாங்க, நான் உனக்கு உதவி செய்யறேன், உனக்கு எல்லாம் பண்றேன். ஆனா மனுஷன் கைவிட்டான். ஆனா இயேசு என்னை கைவிடல. டாக்டர் சொல்லிட்டாங்க, தம்பி இதுல நீங்க ஊழியக்காரர் தெரிந்து, ஆனாலும் ஹாஸ்பிட்டல் சொல்லிட்டாங்க இது ஃபுல்லா 8-7 லட்சம் ஆகும் சரியா என்று சொன்னாங்க. எனக்கு மனிதன் சொல்லிட்டான் சரி, ஆனா மனிதன் என்னை கைவிட்டுட்டான். எனக்கு ஆண்டவர் சொன்னா, நீ இருக்கிற பலத்தோட எழும்ப, நீ செவி, சத்தத்தை நான் கேட்பேன், உன் ஏக்கத்தை நான் பார்ப்பேன், உன் எண்ணத்தை நான் பார்ப்பேன் என்று சொன்னான். தம்பி 7-8 லட்சம் இல்லைன்னா உனக்கு பண்ண முடியாது சொல்லிட்டாங்க. 3 நாள் வலி மாத்திரை கூட போடாம கண்ணீரோடு அழுது ஜெபம் பண்ண, பைபிள் படிச்சேன். நம்பின ஜனங்கள்லாம் கைவிட்டுட்டாங்க, எனக்கு கொடுக்கணும்னு சொன்னதெல்லாம் கைவிட்டுட்டாங்க. ஹாஸ்பிட்டல் டாக்டர் சொல்றாங்க என்ன ஜிஹெச் போக வேண்டியது. ஒரு பக்கம் கதறல், ஒரு பக்கம் வேதனை, ஒரு பக்கம் அழுகை, தாங்க முடியல. ஏன்ப்பா என்ன உயிரோட வச்சிருக்கிறீங்க, நான் செத்து போட்டுமா என்று கேட்கும் போது ஆண்டவர் சொன்னாங்க, இருக்கிற கொஞ்சம் பலத்தோடு நீ எழுந்திருப்பா, நீ எழுந்திருப்பா என்று சொன்ன. அந்த பலத்தோடு நான் எழுந்து ஆண்டவர் சமூகத்துல ஜெபம் பண்ணிட்டே இருந்தேன். ஆண்டவர் அந்த பண தேவைகள் எல்லாத்தையும் முற்றிலும் தேவன் சந்தித்து, அந்த டாக்டருங்களா சொன்னாங்க, உன்னால பணம் கட்ட முடியல, ஏங்க வந்த அரசாங்க ஹாஸ்பிட்டலுக்கு போக வேண்டியது போகலையே, பச்சை பச்சையா திட்டினாங்க, கேவலமா எனக்கு ஆகிவிட்டது. ஒரு பக்கம் வேதனை, ஆண்டவரே நானா பாருங்க செஞ்ச ஆண்டவர் கேட்கிறேன். சில டைம் நீங்க ஆண்டவரை கோச்சின்னு போயிருந்தீங்க, ஆண்டவரை நீங்க எப்படி எப்படியோ பண்றீங்க, நீங்க நினைக்கிறீங்க ஆண்டவர் மேல கோச்சிக்காதீங்க. அந்த சூழ்நிலை ஆண்டவரே நானாப்பா நானா விழுந்தே விழுந்தேன், நானாப்பா குச்சிட்டு போயிட்டு விட்டேன். நான் பாட்டி முன்ன போய் கொண்டு இருக்கும் போது அன்னைக்கு நான் செய்தி கொடுத்துட்டு போறேன், உபவாச கூட்டத்துல மரணமே கூரைங்க, பாரதமே சேவைங்க, இந்த செய்தியை கொடுத்துட்டு ஆக்சுவலா அந்த காரியத்துக்கு முடியறதுக்கு முன்னாடி ஒரு விபத்து வந்திருக்க வேண்டியது. நான் 3 பேர் ராஜேந்திர ஐயாவையும் உங்களை ஏற்றிட்டு போகும்போது அவர் திடீர்னு ஷேக் பண்ண ஆரம்பிச்சாங்க. நான் கூட சொன்னேன்ல, நடுவில் ஏமா ஆட்டுறீங்கன்னு சொன்னதா இல்லையா? வாகனத்தில் போய் கொண்டு இருக்கும்போது சொன்னதா இல்லையா? வண்டியில் போகும்போது நான் சொன்னதா இல்லையா? ஏன்பா ஆட்டுறேன்னு. அவ்வளோ ஸ்பீடில் போகும்போது அப்பவே விழுந்திருக்க வேண்டியது. ஆனா தேவன் பாருங்க, உங்களை காப்பாற்றிருக்கிறான்னா ஊழியக்காரன் சும்மா கிடையாதுங்க. என்ன பெருமைக்காக நான் சொல்லல, என் மேல கர்த்தருடைய வல்லமை என் மேல இருக்குனால அந்த அபிஷேகம் என்னையும் உயர்த்துது, என்னையும் தாங்குது. எல்லா சோதனை பாதையிலும் என்னை உருவாக்கி கொண்டிருக்கிறது. சொல்லுங்க, எல்லா சோதனை பாதையிலும் என்னை உருவாக்கி கொண்டிருக்கிறது. தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு அநேகருடைய பாதையில பாடுகளோடு வந்திருக்கலாம், நிந்தைகளோடு வந்திருக்கலாம். டாக்டர்களா சொல்லிட்டாங்க, எதுக்கு வந்த, ஏன் வந்த, கேவலமா பேச ஆரம்பித்தாங்க. எனக்கு ஒரு பக்கம் வேதனை, எனக்கு ஒரு பக்கம் கவலை. நான் கிட்ட சொல்றேன், நான் எதுவுமே செய்யல ஆண்டவரே, எனக்கு ஏன்பா இப்படின்னு கேட்கும்போது ஆண்டவர் சொன்னா, கொஞ்சம் பலத்தோடு நீ ஜெபம் பண்ணு. தேட்டரில் வாழறது அவரை மிஞ்சி வேற எந்த தேட்டரில் வாழ கிடையாது. நான் ஜெபம் பண்ணேன். அதே இடத்துல எந்த டாக்டர் என்னை கேவலமா பேசினாங்களோ, எந்த எச்ஓடி என்னை கேவலமா பேசினாங்களோ, அதே டாக்டர் எனக்கு வந்து, நீ பணத்தை குறித்து கவலைப்படாத பாஸ்டர், நான் உங்களை எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். இதுக்கு முன்னாடி
அவங்க மாடா போறான்னு கூட சொல்ற அளவுக்கு வந்துட்டாங்க. அந்த பேச்சு அளவுக்கு நாவுக்கு போனது. ஆனா 3 நாள் மாத்திரையே போடாம நான் உபவாசம் அந்த கிடைக்கிறத நான் சாப்பிட்டுட்டு அந்த 3 நாள் வலி மாத்திரையே போடாம நான் அழுது ஜெபம் பண்ணிட்டே இருந்தேன். ஒரு பக்கம் நான் என்னுடைய காரியத்தை கண்ட்ரோல் பண்ணிட்டே நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன். கொஞ்சம் தான் சாப்பிடுவேன். நான் 10 இருக்கும்போது கொஞ்சம் தான் சாப்பிடுவேன். அதை சாப்பிட்டு ஜெபம் பண்ணிட்டே இருப்பேன். 3 நாள் ஆண்டவர் பாருங்க, எந்த டாக்டர் என்ன கேவலமா பேசுனாங்களோ அதே டாக்டர் சொன்னாங்க. என் மனைவி வேணா கேட்டுங்க, அதே டாக்டர் சொன்னாங்க, மாஸ்டர் உங்களை நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன், நீங்க கவலைப்படாதீங்க. எந்தெந்த ஒரு டாக்டர் வருவாங்க, ஒரு அமௌண்ட் போட்டு போயிட்டே இருப்பாங்க. 10-12 டாக்டர் வந்தாங்க, 10 டாக்டர் ஒரு அமௌண்ட் போட்டு போயிடுவாங்க. ஆனா இயேசு கிறிஸ்து என்னோடு இருக்கிற வரைக்கும் எல்லா டாக்டரும் கேட்பாங்க, பணம் கட்டியா பணம் கட்டியா பணம் கட்டியா. ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவரே உம்மை நம்பிதான் நான் ஊழியத்துக்கு வந்திருக்கேன், உம்மை நம்பிதான் நான் வந்திருக்கேன். அப்படி சொல்லும் போது எந்த டாக்டர் என்ன கேவலமா பேசுறாங்க, அதே டாக்டர் என்னை பாஸ்டர் என்று கூப்பிட்டு அவங்க கடைசி வரைக்கும் எனக்கு நல்ல ஒரு மரியாதை கொடுத்து என்னை தேவன் அந்த இடத்துல தலையை நிமிர செய்தார். அப்படிப்பட்ட ஒரு அனுகிரகத்தை செய்தார் அந்த தேவன். இன்றைக்கு கொஞ்சம் பலத்தோடு நீ இன்றைக்கு இந்த இடத்தை விட்டு நீ கடந்து போ, உன்னை நான் அனுப்புகிறேன் என்று கத்த சொல்லிக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா அல்லேலூயா. ஓசியா எழுதுற புஸ்தகம் 1051. நல்லா கவனிங்க. 2வது அதிகாரம் 16வது வசனம் வாசிக்கிறேன். 2வது அதிகாரம் 16வது வசனம். தார்சீசின் கப்பல்கள் இல்ல 2:16. அக்காலத்தில் நீ என்னை இனி பாகால் என்று சொல்லாமல் ஈஷி என்று சொல்லுவாய் என்று கர்த்தர் உரைக்கிறார். நல்லா கவனிங்க. இன்னைக்கு தேவனை இன்னைக்கு அநேகர் சொல்றாங்க பாகால் தெய்வத்தை. இன்னைக்கு நிறைய பேர் நான் விழுந்தோடனே என்ன தெரியுமா சொன்னாங்க, பக்கத்துல எல்லாருமே என்ன தெரியுமா சொல்றாங்க, காலில் கருப்பு கயிறு கட்டி, அடுத்தது உனக்கு கந்திஷ்டி அதிகமாயிடுச்சு, பாகாலுடைய தெய்வத்தை நம்ம உடைக்கிறதுக்கு தான் தேவன் நம்ம ஊழியக்காரா வச்சிருக்கிறார். ஆனா உடைச்ச உடனே இன்னைக்கு சாத்தா என்ன செய்யறான், ஈசானா இன்னைக்கு நம்முடைய காலத்துல எஜமான் இருக்கிறான். அந்த எஜமான் நல்லா கவனிங்க, இந்த உலகத்துல இருக்கிற எஜமான் அவனை கொஞ்சம் காலம் தான் நம்ம என்ன பண்ணுவோம், அவங்க கிட்ட பணம் இருக்கிற வரைக்கும் தான் அந்த எஜமான் நம்ம பார்ப்போம். ஆனா அதை காட்டிலும் கணவனை என்ன பண்ணுவோம், பணம் இருக்குதோ எது இருக்குதோ என்ன பண்ணுவோம், எப்படியா இருந்தாலும் கவனிச்சிடும். இன்றைக்கு தேவன் இன்னைக்கு நமக்கு யாரா இருக்கிறாரு, தலைவரா இருக்கிறார். தலைவர் சொல்லுங்க, வீட்டுக்கு யாரு ஆண்டவர், வீட்டுக்கு